வணக்கம். ஆயுஷ் சாஞ்சிதுக்கு நான் உங்கள் ஆனந்தன். உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் அலட்சியம் காட்டுகிறார்கள். ஐஏஎஸ் அதிகாரிகளை சிறைக்கு அனுப்புவதுதான் சரியாக இருக்கும். மதுரை ஐகோர்ட் கண்டனம். கடும் கண்டனம். இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர் ஞானப்பிரகாசம் அவர்கள் கல்வித்துறை சார்ந்து மதுரை கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரித்த ஐகோர்ட் அதில் உரிய நடவடிக்கை எடுக்கும்போதே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை கல்வித்துறை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தவில்லை. இதையடுத்து அவர்கள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஞானப்பிரகாசம் கடந்த 2020ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரித்த ஐகோர்ட் இது சம்பந்தமாக அப்போதைய கல்வித்துறை செயலராக இருந்த பிரதீப் யாதவ் தற்போது நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரியாக உள்ளார் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதிகாரிகள் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அப்போது ஐஏஎஸ் அதிகாரியாக பிரதீப் யாதவ் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் ஆஜரானார்கள். அவர்களிடம் நீதிபதி மனுதாரர் வழக்கில் கோர்ட் உத்தரவை செயல்படுத்துவதற்கு பல முறைகள் வாய்ப்பளித்தும் ஏன் அதை நிறைவேற்றவில்லை என்று கேள்வி எழுப்பினார். பின் நீதிபதி கூறுகையில், ஒரு வழக்கு அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட பின்புதான் எது சரி எது தவறு என்று தீவிர ஆலோசனைகள் செய்த பின்னர் தான் ஐகோர்ட் ஒவ்வொரு வழக்குக்கும் உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. ஆனால் இந்த உத்தரவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையாக செயல்படுத்துவது இல்லை. கோர்ட் உத்தரவை அலட்சியப்படுத்துவதை வகையில் நடந்து கொள்கிறார்கள் என அதிருப்தி தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற அவமதிப்பு வழக்கு அடிப்படையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாவது சிறைக்கு அனுப்புவதுதான் சரியாக இருக்கும். மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெற்று கொண்டிருக்கும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ளவே இயலாது என கடும் கண்டனம் தெரிவித்தார். இந்த வழக்கில் ஆஜராகுவதிலிருந்து அதிகாரிகளுக்கு விலக்கு அளிக்கவே முடியாது என தெரிவித்த நீதிபதி அடுத்த கட்ட விசாரணை வருகின்ற 24ஆம் தேதி ஒத்திவைத்தார். இது 20ஆம் தேதி செய்தி. 24ஆம் தேதி ஒத்தி வச்சாங்க. இதற்கான விசாரணை முடிவு இன்னும் வரல. ஏன்னா இந்த நியூஸ் 25 பார்க்கலாம். நாளை நியூஸ் பேப்பரில் வரத்துக்கு எதிர்பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற சிலர் சந்திக்க ஆயிஷாவின் அச்சம் தவிர.